ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கோவில் திருவிழாக்கள் தொடர்பாக காவல்துறைக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய வீரமாத்தி அம்மன் கோவில்ல ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் ஆடி பெருந்திருவிழா நடத்ததுக்கும் அந்த விழாவில் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி கேட்டும் பாதுகாப்பு வழங்க கேட்டும் சுரேஷ்குமார் என்பவர் சூலூர் காவல் நிலையத்தில் விண்ணப்பித்திருந்தார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி கொடுத்த விண்ணப்பத்தின் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு சுரேஷ்குமார் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் திருவிழாவுக்கு தகுந்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி சூலூர் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். எதிர்காலத்துல இது மாதிரி கோயில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பங்கள் பெற்றால் அவற்றை 7 நாட்கள்ல பரிசீலிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் கடைசி நேரத்துல விழா ஏற்பாட்டாளர்களை நீதிமன்றத்தை நாட செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது போன்ற கோவில்கள் பொதுவாக சொற்ப நிதியை வசூலித்து இந்த பூஜைகள் திருவிழாக்களை நடத்துகிறது. அதே சமயம் இந்த விழாக்களுக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்காத காரணத்தினால இதுபோல வசூலித்த அந்த தொகையை கூட வழக்குக்குன்னு செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி எதிர்காலத்துல இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்தால் அந்த கோவில் திருவிழா செலவு சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளே ஏற்க வேண்டி வரும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.